ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிட்டர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் டீசல் மெக்கானிக் சொல்லும்போது அடுத்து ஃபிட்டர் போறேன்னு. இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா டீசல் மெக்கானிக் ஃபிட்டர் காம்போவா, அதுக்கப்புறம் ஹீட் இன்ஜின் ஆர்ஏசி இது ரெண்டும் ஒரு பேரா போட்டிருக்கேன். மீதி இருக்கிற ட்ரேட் எல்லாம் நான் டைம் இருந்தால் கடைசியில் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப மெயினான ட்ரேட், நிறைய பேர் இதை எடுத்திருக்காங்க. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தோம்னா பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கோட ஃபவுண்டேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். லைனர், ஸ்கேலு, ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், ஐசோமெட்ரிக் வியூ, இந்த மாதிரிலாம் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, டாபிக்ஸ்ன்றது ஆல்ரெடி நான் என்ன சொன்னேனோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன். வாட் இஸ் லைன்? லைன்னா என்ன? தமிழில் கேட்டால் நம்ம கோடுன்னுவோம். பட் லைன்னா என்னன்னா, வாட் இஸ் லைன்னா கனெக்டிங் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ், ரெண்டு புள்ளிகளை இணைக்கிறது பேர் தான் லைன். அதுல நிறைய டைப் ஆஃப் லைன் இருக்கு. விசிபிள் எட்ஜ் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவா தெரியறதுக்கு. இப்போ வந்து நான் ஒரு ராட் வச்சிருக்கேன், சிலிண்ட்ரிக்கல் இன்னர் ரோலோட ஒரு ராட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை நான் வந்து வெளியே எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்கெல்லாம் மெட்டல் இருக்குன்னு. அதுக்கு நான் கண்டினியூஸ் லைன் யூஸ் பண்ணிப்பேன். அதே இங்க எனக்கு கேப் இருக்கு, நான் எப்படி காட்டணும்னா ஹிடன் லைன்ஸ், ஹிடன் எட்ஜஸ் உள்ள கேப் இருக்கு அதுக்கு காட்டுறதுக்கு நான் டேஷ் லைன் தான் யூஸ் பண்ணணும். அதே செயின் தின் லைன் பார்த்தோம்னா இது சென்ட்ரல் லைனா ஷோ பண்றதுக்காக. கண்டினியூஸ் தின் லைன் எதுக்குன்னா டைமென்ஷன் காட்டுறதுக்காக. இப்போ ஒவ்வொரு லைனும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். ஓகே, ஆப்ஜெக்ட் லைன், மார்ஜின் லைன் சொல்லுவாங்க. ஹெவியா இருக்கிறதுனா இது ஒண்ணு, அதுக்கப்புறம் இது மூணுமே ஹெவியா இருக்கும். லைட்டா இருக்கிறதுனா இது எல்லாமே லைட்டா வரையணும். அந்த ஹெச்பி பென்சில்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் பென்சில்ஸோட டைப்ல. ஸோ அதை வச்சுதான் நம்ம ஏபி, மீடியம், லைட்னு சொல்லுவோம். மீடியம்ன்றது பார்க்கறது ஹிடன் லைன் மட்டும் நம்ம மீடியமா வரையணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்ஜின் லைன். மார்ஜின் லைன் வந்தா விஷுவல் ஷேப், எல்லா சாலிட் லைனா இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி வரைகிறது தான் இந்த ஆப்ஜெக்ட் லைன் ஆர் மார்ஜின் லைன். அதுக்கப்புறம் ஹிடன் பாடி லைன். ஹிடன் பாடி லைன் என்ன சொன்னா டேஷர் லைன் போடுவோம், கொஞ்சம் மீடியம் திக்னஸா இருக்கணும். இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பாட்டை மென்ஷன் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் பேண்டம் லைன். பேண்டம் லைன்ன்றது ஒரு லைன் சின்னதாகவும் அடுத்த லைன் பெருசாகவும், ஒரு லைன் சின்னதாகவும் அடுத்த லைன் பெருசாகவும் நம்ம மாத்தி மாத்தி போடுறது. இது எதுக்குன்னா ஆல்டர்னேட் பொசிஷன் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆர் பார்ட்டோடைய மூவ்மெண்ட்டை ஷோ பண்றதுக்காக இந்த பேண்டம் லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். செக்ஷன் லைன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்டீலா இருந்துச்சுன்னா டபுள் லைன் 45 டிகிரி டயகனல் பண்ணுவோம். அதே காப்பர் ஆர் பிராஸா இருந்துச்சுன்னா நம்ம டாட்டர் லைன் யூஸ் பண்ணிருக்கணும் அதுலயே. அது லெட்டா இருந்துச்சுன்னா நம்ம டபுள் கிராஸ் லைன் யூஸ் பண்ணணும். கேஸ்ட் அயனா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டீலுக்கு பண்ற மாதிரி ரிவர்ஸ்ல பண்ணி சிங்கிள் லைனா போடணும். 45 டிகிரி டயகனலா இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் லைன்னா லைட்டா இருக்கணும், மெல்லிசு கூட இருக்கணும். இது மெல்லிசா இருக்கு, இது ஹெவியா இருக்கு. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் லைன் அண்ட் ப்ரொஜெக்ஷன் லைன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் லைனா இதுதான் சொன்னேன். இப்போ இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் சென்ட்ரல் லைன் சொல்லிட்டு. இது எதுக்குன்னா ஷார்ட் டேஷஸ் டு ஷோ த சென்டர் ஆஃப் தன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட சென்டரை காட்டுறதுக்கு ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக நம்ம போடும். பேண்டம் லைன் வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னது, இன்னொன்று சின்னது பெருசு, இந்த மாதிரி போகும். அதே இந்த சென்ட்ரல் லைன் பார்த்தோம்னா அப்படியே ஸ்மால் லார்ஜ் ஸ்மால் லார்ஜ்னு போகும். இது ஸ்மால் லார்ஜ் ஸ்மால் ஸ்மால் லார்ஜ் ஸ்மால் ஸ்மால் லார்ஜ் அந்த மாதிரி போகும், அந்த கண்டிஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் டைமென்ஷன் லைன். டைமென்ஷன் லைன் நம்மளுக்கு தெரியும், இதுதான் டைமென்ஷன் லைன். இது வந்து கண்டினியூஸ் தின் லைன் நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லேடார் லைன். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி லேபிள் ஷோ பண்றது எல்லாமே லேடார் லைன். அதுக்கப்புறம் கட்டிங் பிளேன் லைன்றது இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் எங்க கட் பண்ண போறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரேக் லைன்ஸ் ஃபார் வுட் அண்ட் மெட்டல். இது வந்து வுட்டுக்கு, இது வந்து மெட்டலுக்கு. இது வந்து பிரேக் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரேக் லைன்ஸ் ஃபார் பைப். இது ரெண்டுமே பைப்பை மென்ஷன் பண்றதுக்காக பிரேக் லைன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து இது எல்லாமே பார்த்தோம்னா ஹைட்ராலிக் நிமோட்டிக்ல வர சிலிண்டருடைய சிம்பிள்ஸ். இது வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது சுவிச்சஸோடைய டைப் இருக்கும். டபுள் ஆக்டிங் சிலிண்டர்னா டபுள் டைம், சிங்கிள்னா சிங்கிள் ஆக்டிங் ஆகும். அதே மாதிரி டபுள் குஷன், இந்த மாதிரி எல்லாமே நம்ம படிச்சது தான். இது ரிவிஷன் பண்ணிக்கோங்க.
இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதோட சுவிச்சஸ், அதுக்கப்புறம் ப்ரெஷர் கேஜ்னா என்ன, டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் கேஜ்னா என்ன, தெர்மாமீட்டருக்கு என்ன சிம்பிள், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து லைன்ஸ், சிம்பிள்ஸ், ஸ்கேல்ஸ், அதே டாபிக்ல தான். லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிடன் எட்ஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டேஷட் லைன் காட்டுறதுக்கு. சென்ட்ரல் லைனை பொறுத்த வரைக்கும் லாங் டேஷ், ஷார்ட் டேஷ். அதே பேண்டோம் பார்த்தோம்னா சின்னது பெருசு, சின்னது சின்னது பெருசு. அதே சென்டர் லைன்னா சின்னது பெருசு, சின்னது பெருசு, சின்னது பெருசு, சின்னது பெருசு, இந்த மாதிரி போகும். இதை மட்டும் பெருசா போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் பேட்டர்ன் போகும். முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். சிம்பிள்ஸ் பார்த்தோம்னா டயாமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி அடிக்கிறது டயாமீட்டர், ரேடியஸ், ஆங்கிள், ஸ்கொயர். எம்ன்றதுக்கு மெட்ரிக் த்ரெட் நம்ம பார்த்துருப்போம். இப்போ கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டு 15 போட்டாங்கன்னா அது டயாமீட்டர் 50 mm. நம்மளோட இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எம்எம்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஜினியரிங் மெஷர்மெண்ட்னாலே mm, மில்லிமீட்டர் தான். ஆனா எஸ்ஐ யூனிட் ஆஃப் மீட்டர், எஸ்ஐ யூனிட் ஆஃப் நம்ம அந்த லென்த்னு பார்த்தோம்னா மீட்டர். அதுக்கப்புறம் ஸ்கேல். ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டிராயிங் சைட்ஸ் இல்லாட்டி ஆக்சுவல் சைஸை நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபுல் ஸ்கேலுன்றது 1:1 ரேஷியோல இருக்கும். ரெடியூசிங் ஸ்கேல்னா இப்போ நான் 200 mm இருக்கிறத நான் வந்து அது 1:5 மாத்தினா எவ்வளோ, 40 mm. அப்போ ரெடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது என்லார்ஜிங் ஸ்கேல்னா 200 mm இருக்கிறத நான் 500 mm மாத்திருக்கேன், அது என்லார்ஜ். கொஸ்டின்ல 1:2 கொடுத்துட்டாங்கன்னா 100 mm ஆக்சுவல் பிகம்ஸ் த 50 mm டிராயிங்னா இந்த ரேஷியோ தான் மாறி இருக்கு. ஓகே, அப்ப இந்த ஸ்கேல் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்கேலு, ரெடியூசிங்கா என்லார்ஜிங்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் சொல்லுவாங்க. இந்தியா என்ன யூஸ் பண்றாங்க, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆங்கிள்னா என்ன, ஆப்ஜெக்ட் இமேஜ்ட் டு பி த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆப்ஜெக்ட் விழுந்துருச்சுன்னா இதை நம்ம குவாட்ரண்ட் பார்ப்போம். இப்படிதான் சைக்கிள் வரும். இங்க எல்லாமே பாசிட்டிவ் பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் நெகட்டிவ், இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, இந்த மாதிரி தான் குவாட்ரண்ட் இருக்கும். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு. இது வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட் லைஸ் பிட்வீன் அப்சர்வர் அண்ட் பிளேன் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். நம்ம பார்க்கறதுக்கும், இப்ப பாருங்க, நம்ம பார்க்கறதுக்கும் அதுக்கப்புறம் அந்த பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் நடுவில் உள்ளது தான் ஆப்ஜெக்ட். அதே வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எங்க வரும்னா அப்சர்வருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல, பார்க்குறவங்களுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் உள்ளது தான் அந்த பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகே, பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் assumed to be the நான் டிரான்ஸ்பரண்ட். இங்க வந்து நம்ம பார்க்க முடியாது, ஆனா இங்க வந்து டிரான்ஸ்பரண்டா பார்க்க முடியும். இப்போ இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்னா இதுதான். இப்போ டாப் வியூ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்திருக்கும், பாட்டம், அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அந்த டாப் வியூ கம்ஸ் பிலோ ஃப்ரண்ட் வியூக்கு கீழே வந்திருக்கும். அது இந்த இடத்துல டாப் வியூ பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வியூக்கு மேலே வந்திருக்கும். The right side view drawn to the right side of the elevation, right side view drawn to the left side of the elevation. இதான் இங்க இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆங்கிள், அதே ஃப்ரண்ட் வியூக்கு ரைட் சைடில் வந்துச்சுன்னா அது தேர்ட் ஆங்கிள். ஓகே, இதுதான் வந்து அந்த பார்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ நேரா நம்மளுடைய, இப்போ நீங்க ஸ்கிரீன் பாக்குறீங்களா, அதுக்கு நேரம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது அப்படிதான் இருக்க போகுது. இதோடைய கீழ் பகுதி இப்படி இருக்க போகுது. இதோடைய லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா அங்கிட்டு 2 ஹோல் இருக்கு, ரைட் சைட்ல பார்த்தோம்னா அங்கிட்டு 2 ஹோல் இருக்கு. இது நம்ம மேல இருந்து பார்க்கும்போது இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த இது, அதுதான் இது, இது டாப் வியூ. ஓகே, அதுக்கப்புறம் பேக்குன்னு பார்க்கும்போது, பின்னாடி இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இதோடைய பேக் தெரியுது. இதுதான் இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். இது ஐசோமெட்ரிக் வியூ, இது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தமிழ்ல புரியாதவங்க பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ்ல புரியாதவங்க தமிழ்ல பார்த்துக்கோங்க. ஓகே, ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் நம்ம பார்த்துட்டோம். ஷார்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், டாப் வியூ வந்து ஃப்ரண்ட் வியூக்கு கீழே வரும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எஃப்க்கு அப்புறம் தான் டீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய இந்த சைடு வந்துருச்சுன்னா அது ரைட் சைடு, ரைட் சைடில் இங்கிட்டு வந்துடும்,
ஃப்ரண்ட் வியூடைய லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா அது ரைட் வியூ. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள். அதே தேர்ட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வியூவுக்கு மேலே இந்த சைடு வந்துடும். ஏன்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனால இதோடைய ரைட் சைடில் தான் ரைட் வியூ வரும். இதுதான் வித்தியாசம். ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். இதுதான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இதுவும் ஷோ பண்ணியிருக்கேன். அடுத்து ஐசோமேட்ரிக் வியூ. ஐசோமேட்ரிக் வியூனா என்னன்னா 3D வியூ வேர் த ஆக்சஸ் 120 டிகிரி அப்பார்ட். ஓகே, இமேஜோட நான் பின்னாடி வச்சிருக்கேன், அது உங்களுக்கு புரியும். இதை பொறுத்த வரைக்கும் நோ பெர்ஸ்பெக்டிவ், ஆல் டைமென்ஷன், ட்ரூ லென்த். நம்ம வந்து எந்த ஒரு அசம்ஷனே பண்ண முடியாது. எங்கிட்ட வந்து 100 mm, எங்கிட்ட ஒரு 50 mm, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எப்படி டிசைன்ல இருக்கு, என்ன டைமென்ஷன் இருக்கோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த லென்த் தான் இருக்கணும். அதுதான் ஐசோமெட்ரிக் வியூ. ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க, 0.816 ஃபேக்டர். ஐசோமெட்ரிக் வியூ வந்து நோ ஸ்கேல் ரிடக்ஷன், ஸ்கேலை கம்மி பண்ண மாட்டாங்க. ப்ரொஜெக்ஷன்ல ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க, அதே வியூவில் பார்க்கும்போது ரிடக்ஷன் பண்ண மாட்டாங்க, நோ ஸ்கேல் ரிடக்ஷன். ஓகே, இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 3 ஆக்சஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுதான் ஐசோமெட்ரிக் வியூ. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆக்சுவல் லென்த்தை நம்ம அப்படியே நம்ம டயக்ராமாக கொண்டு வந்துட்டோம், அதுதான் வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். அதனால தான் அவங்க ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. ஐசோமெட்ரிக் வியூவும் பொறுத்த வரைக்கும் ஆல் டைமென்ஷன் ட்ரூ லென்த்தாக இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கீவேர்ட் நான் கொடுத்துருக்கிறத மட்டும் படிச்சுட்டு டெக்ஸ்ட் புக்கில் இந்த டாப்பிக்கை டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் பிவிக்யூவை ஃபாலோ பண்ணுங்க. ஒய் செக்ஷன்ஸ் வியூ. செக்ஷனல் வியூ நம்ம பார்ப்போம். செக்ஷனல் வியூனா என்ன? இன்சைட் டீட்டெயில்ஸாக காட்டுறதுக்காக, உள்ள இருக்க டீட்டெயில்ஸை நம்ம ஷோ பண்ணுறதுக்காக தான் செக்ஷனல் லைன். ஃபுல் செக்ஷனல், ஆஃப் செக்ஷனல், ஆஃப்செட் செக்ஷனல். இதில் ஆச்சிங் லைன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஆட்டோ கேட்ல டிசைன் போட்டுறதை நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா இந்த இடத்துல நம்ம ஷேட் பண்ணியிருப்போம். அந்த ஷேட் பண்ணுறோம் பாருங்க, இதுதான் வந்து ஆச்சிங் லைன். ஓகே, எங்கெங்க ஆச் பண்ணியிருக்காங்களோ அங்கே மெட்டல் இருக்குன்னு அர்த்தம், மெட்டல் இருக்குன்னு அர்த்தம். எங்கெங்க ஆச் லைன் இல்லையோ அங்கே மெட்டல் இல்லை, அங்கே ஹோல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, ஹிடன் லைன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் மல்டி வியூ நம்ம பார்க்கும்போது ஹிடன் லைன்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இல்லை, அந்த இடத்துல காலி ஸ்பேஸ் தான் இருக்கு அப்படின்னா. இது வந்து என்ன சொன்னேன்னா அந்த கட்டிங் லைன் நான் சொல்லியிருப்பேன், கட் பண்ணும்போது இது கட்டிங் லைன். இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது இன்டர்செக்ஷன் லைன் பார்த்தோம்னா இங்கே மிஸ் ஆகுது, இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கணும், அதுதான் அதாவது இன்கரெக்ட் செக்ஷன் வியூ நம்ம போட்டிருக்கோம். அதே கரெக்ட் செக்ஷன் வியூனா நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் விசிபிள் லைனும் இன்டர்செக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் லைனும் நம்மளுக்கு தெரியணும். ஆச்சிங் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சென்டர் லைன் இங்கே போட்டிருக்கோம், இது சென்டர் லைனு, இது ஆச்சிங் லைனு, அதுக்கப்புறம் நடுவில் மெட்டல் நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். இதுதான் கரெக்டான வியூ. ஓகே, ஆச்சிங் லைன் என்ன இண்டிகேட் பண்ணா கட் சர்ஃபேஸ், கட் சர்ஃபேஸை எங்கே கட் பண்ணிருக்கோன்னு காட்டும், அதே மாதிரி எங்கே மெட்டல் இருக்கும்னு நம்மளுக்கு காட்டும். ஓகே, இதுதான் செக்ஷனல் வியூ. செக்ஷனல் வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ஐசோமெட்ரிக். இப்போ இங்கெல்லாம் நம்மளுக்கு கட் பண்ணியிருக்கோன்னு காட்டுறாங்க, அதுதான் வந்து இந்த டயக்ராம், இந்த ஸ்பேஸ்ல இருக்குல்ல, இதுதான் வந்து இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு சைடு வியூல இருந்து நம்ம பார்க்குறோம். சைடு வியூல இருந்து பார்க்கும்போது இங்கே ஹோல் இருக்கு, ஸோ அதனால இந்த ஹோல் நம்மளுக்கு தெரியுது. ஹேட்சிங் வந்து இங்கே ஃபுல்லாகவே பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஷேப்பே இருந்திருக்காது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, அதனால இது இன்கரெக்டாக நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் எங்கிட்ட நம்ம அப்படியே பார்த்தோம்னா ஒரு கப்ளிங் மாதிரி இருக்குது பார்க்க. கப்ளிங்கில் இந்த கட்டிங் பிளேன் லைன் வரைஞ்சிருக்காங்க, இதில் எங்கெங்கே கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுவும் சைடு வியூ தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விட்டுருக்காங்க, இங்கே வந்து ஹோல் இருக்குன்னு அர்த்தம். இங்கெல்லாம் எங்கெங்கே ஷேட் பண்ணியிருக்காங்களோ அங்கே மெட்டல் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி ஆச்சிங் லைன் பார்த்தோம்னா 45 டிகிரி தின் லைன்ஸ் தான் நம்ம வரைய முடியும், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லிமிட்ஸ், ஃபிட்ஸ், டாலரன்ஸ். இதுல இருந்து நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின் நம்ம காலேஜ் படிக்கும்போது டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம், ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ல. ஸோ அதில் நம்ம அந்த புக்கு கூட வச்சிருப்போம், கிரீன் கலர் டேட்டா புக்குன்னு சொல்லிட்டு. அதில் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இந்த இன்ஜினியரிங் பேப்பர்ல நம்ம ட்ரேட் பேப்பர்ல ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஃபிட்டர்னு இல்லை, நம்ம மெக்கானிக்கல் படிக்கும்போது நிறைய சிலபஸ் நம்ம கவர் பண்ணியிருந்தாலே இந்த ஏஎல்பி ட்ரேட் பேப்பர்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, டாலரன்ஸ்னா என்ன? மேக்ஸிமம் சைஸையும் மினிமம் சைஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து டாலரன்ஸ். ஃபிட்டோட டைப் பார்த்தோம்னா 3 டைப் இருக்கு. கிளியரன்ஸ் பார்த்தோம்னா ஹோலோட பெருசா இருந்துச்சுன்னா ஷாஃப்ட் வந்து சின்னதா இருக்கும்.
இப்போ பாருங்க, இது வந்து ஒரு 25 mm வச்சுக்கலாம். ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இது ஷாஃப்ட் வந்து ஒரு 15 mm. அப்போ ஈஸியா ஷாஃப்ட் வந்து ஹோல்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா அது வந்து கிளியரன்ஸ் ஃபிட். அதே இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்னா ஹோல் சின்னதா இருக்கும், ஷாஃப்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து இன்டர்ஃபரன்ஸ். டிரான்சிஷன்னா ஸ்லைட் கிளியரன்ஸ், ஸ்லைட் இன்டர்ஃபரன்ஸ் ரெண்டுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். இந்த கொஸ்டின் இவ்வளவு இது கேட்டிருக்காங்க. கிளியரன்ஸ் ஃபிட்னா என்னன்னா எப்போதுமே சிப் சைஸ் வந்து ஷாஃப்ட் சைஸ் வந்து சின்னதா இருக்கும். எதை காட்டினா ஹோலை காட்டிலும், அந்த ஹோலை காட்டிலும் ஷாஃப்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால அது கிளியரன்ஸ் ஃபிட்னு நம்ம சொல்வோம். இப்ப பாருங்க, தெளிவா உங்களுக்கு புரியும். கிளியரன்ஸ் ஃபிட்னா நிறைய கேப் இங்க இருக்கும், இது கிளியரன்ஸ். அதே டிரான்சிஷன்னா கிளியரும் இல்லாம இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். இன்டர்ஃபரன்ஸ்லாம் ஷாஃப்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஹோலை காட்டிலும். ஓகே, அதுக்கப்புறம் இதை பார்த்தோம்னா பேசிக் சைட்ஸ் பார்க்கும்போது இது அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இங்க ஷாஃப்டோட பேஸ் சிஸ்டம்னு பார்க்கும்போது சைஸ் ஆஃப் ஷாஃப்ட் கெப்ட் கான்செப்ட், ஹோல் சைஸ் வந்து இங்க வேரி ஆகுது. இங்க வந்து ஹோல் வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஷாஃப்டோட சைட் வந்து இங்க வேரி ஆகுது. இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது தான், இதே டயக்ராம் தான் இங்க இருக்கு. ஸோ டவுட் வந்து அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் சிம்பிள் மெட்ராலஜில நம்ம அது பார்த்துருப்போம். ஒரு சிம்பிள் வந்து இண்டிகேட்டிங் சர்ஃபேஸ்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த போட்டிருக்காங்களா இந்த மாதிரி. அதே இண்டிகேட்டிங் சர்ஃபேஸ் மெட்டல் ரிமூவ் பண்ணணும்னா மேல ஒரு கோடு போட்டிருப்பாங்க. The surface that does not require the material removal, மெட்டீரியல் எதுவுமே ரிமூவ் பண்ண தேவையில்லாம், ஜஸ்ட் சர்ஃபேஸை போட்டு அது மேல ஒரு சர்க்கிளை வரைஞ்சிருவாங்க. இதுதான் வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ் சிம்பிள்ஸ். ஓகே, இங்க தெளிவா நம்ம பார்க்கலாம். இந்த ஏன்ற இடம் பேர் என்னன்னா ரஃப்னஸ் வேல்யூ, இந்த இடத்துல ரஃப்னஸ் வேல்யூ வரும். அதுக்கப்புறம் மிஷின் அலவன்ஸ்ன்றது இங்க எழுதிப்பாங்க. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் பேட்டர்ன் என்ன மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு அதுன்னு பார்த்துப்பாங்க. இந்த லைன் தான் வந்து சின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எஃப்னு சொல்லுவாங்க. வேவ்னஸ் ஹைட் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மெத்தட்ன்றது என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட்லாம் பண்ண போறாங்கன்னா அது இந்த ஹாரிசான்டல் லைன்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம், இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி ஜெய்க்கு கேட்டிருக்காங்க, இஎல்பிலும் வரும். இதெல்லாம் மெட்ராலஜில ஜெய் டாபிக் பார்க்கும்போது இது நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் சொல்லியிருக்கேன். பேசிக் சிம்பிளா சர்ஃபேஸ் இருக்கு, இது மேல க்ளோஸ் பண்ணாங்கன்னா மெட்டல் ரிமூவல் தேவை, அது மேல சர்க்கிள் போட்டாங்கன்னா மெட்டல் ரிமூவல் தேவையில்லை. அதே மாதிரி புதுசா ஒரு சிம்பிள் நம்ம பார்க்குறோம். இங்க மேல ஒரு கிராஸ் போட்டிருக்காங்கன்னா சிம்பிள் சர்க்கிள் ஆடட் இண்டிகேட்டர் சர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்ளைஸ் டு ஆல் சர்ஃபேஸ் இன் த வியூ. எல்லா சர்ஃபேஸுக்குமே அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, வித்தவுட் பார் இதுதான் நான் சொல்லியிருக்கேன். வித்தவுட் பார்னா எந்த ப்ராசஸ் வேணாலும் பண்ணலாம். வித் பார் இந்த பார் தான் இருக்குல்ல, இதுதான் பார். மிஷினிங் ரெக்வயர்ட் தேவை. சர்க்கிள்னா மெட்டல் ரிமூவல் நாட் அலோட். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஆர்ஏ வேல்யூ 3.2னா இது வந்து ஆர்ஏன்றது ரஃப்னஸ் ஆவரேஜ்னு அர்த்தம். ஓகே, இது நாங்கள் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணது தான், நீங்கள் இது எக்ஸ்ட்ரா பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே அதே தான், சேம் சிம்பிள். இந்த மாதிரி ரவுண்டு போட்டு நடுவில் டாட் வச்சு அது கான்சென்ட்ரேட்டிங் நம்ம சொல்வோம். ஓகே, அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன வந்துட்டோம்னா ரீடிங் மிஷின் டிராயிங்ஸ். மிஷின் டிராயிங் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் டைப் பார்க்கணும், செக் ஸ்கேல், அதுக்கப்புறம் டைமென்ஷன், என்னென்ன டாலரன்ஸ் நம்ம பார்த்தோம், மேக்ஸிமம் சைஸ் மைனஸ் மினிமம் சைஸ் தான் டாலரன்ஸ், அதுக்கப்புறம் மெட்டீரியல். இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு ஃபிட்டரோடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் முடிச்சிருக்கேன். வித்தின் ஒரு 3 days 4 daysக்குள்ள நான் செகண்ட் கிளாஸ் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபிட்டர் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்ஸ் வேணுன்னா இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வந்து உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. எது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க.